அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை சொல்லவா? ஒரு பொண்ணோட கதை. ஆக்சுவலி இது ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவம். த கிளீனிங் கேர்ள். இந்த பேரால தான் நெறைய பேருக்கு சோஷியல் மீடியால இந்த பொண்ண தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பொண்ண பத்தி ஏற்கனவே தெரியும்னா, உங்களுக்கு தெரியும்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நல்லா கேளுங்க. இந்த பொண்ணு கிரேவ்யார்ட்ஸ கிளீன் பண்றத தன்னோட ஹாபியாவே வச்சிருந்தாங்க. கிரேவ்யார்ட்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இடுகாடு. சமாதிகள சுத்தம் செய்றத இவங்க அவங்களோட ஹாபியா வச்சிருந்தாங்க. இந்த ஹாபிய பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் அவங்களோட சொந்தக்காரங்களோ, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சமாதியவோ சுத்தம் செய்ய சொல்லி காசு குடுத்து இந்த பொண்ணுகிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சாங்க. அது நெறைய பேர்லாம் கிடையாது. இருந்தாலும் இவங்க என்ன வருதோ அத வச்சு சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அத எதுக்கு சும்மா சுத்தம் செய்யணும்ன்ட்டு சுத்தம் செய்றத வீடியோவா எடுத்து டிக்டாக்லயும் சோஷியல் மீடியாஸ்லயும் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நெறைய பேரு எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சமாதி இருக்கு. அது கிளீன் பண்ணா எப்படி இருக்கும்னு எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்றத மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சதும், இவங்க யாரு என்னன்னு தெரியாதவங்க சமாதியெல்லாம் போய் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதையும் சுத்தம் செஞ்சு ஃபைனல் வீடியோலாம் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. நெறைய பேரு யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட இவங்க கிட்ட சமாதிகள சுத்தம் செய்ய சொல்லி உதவி கேட்டிருக்காங்க. அதையும் அவங்க செஞ்சாங்க. இதுவரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சில வீடியோஸ்க்கெல்லாம் அப்புறமா அவங்க ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. சாயந்தர நேரத்துல சமாதிகள சுத்தம் செய்ற மாதிரி. எல்லாரும் வீடியோ பார்த்து நேரங்காலம் பார்க்காம சமாதிகள சுத்தம் செய்றீங்களேன்னு பாராட்டி தள்ளுனாங்க. இவங்களும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பூஸ்டா எடுத்துக்கிட்டு லேட் நைட்ஸ்லயும் சமாதிகள சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பிரச்சனை அங்கேயும் ஆரம்பிக்கல. ஆனா கமெண்ட்ஸ்ல சில கமெண்ட்ஸ் இவங்கள ரொம்பவே கேரிங்கா பாத்துக்க சொன்னாங்க. என்னன்னா, சில இடங்கள்ல இவங்க வேலை பார்க்கும்போது, இவங்கள்ல இருந்து ஒரு 10, 15 சமாதிகள் தள்ளி, ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரியுது. சிலரு ஏதோ ஒண்ணு மூவ் ஆகுறத நான் பார்த்தேன். அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்க அந்த கமெண்ட் எதையுமே கண்டுக்கல. கண்டுக்காம மறுபடியும் ராத்திரி நேரத்துல சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வீடியோல அவங்க ஒரு சமாதிய சுத்தம் செய்யும்போது, அவங்க சுத்தம் செய்ய வச்சிருந்த மண்வெட்டி தானாவே அசைஞ்சது. ஆனா, அது அவங்க காத்துக்கு தான் அசைஞ்சிருக்கும்னு நெனச்சுட்டு, அதையும் அசால்ட்டா விட்டுட்டாங்க. இன்னொரு வீடியோல ஒரு சாயந்திரம் இல்ல மத்தியான நேரமா பார்த்து, ஒரு கிரேவ்யார்ட சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறத வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோல ஆளரவமே இல்லாத ஒரு இடுகாட்டுல இவங்களும், இவங்க வளர்க்குற நாயும் மட்டும் தான் இருந்திருக்கு. ஆனா அந்த நாய் யாருமே இல்லாத ஒரு திசைய பார்த்து கொலைச்சிருக்கு. அது அந்த வீடியோலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இவங்க அதையும் கண்டுக்கல. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சதும், மக்கள் நேர்ல பார்க்கும்போதும் நெறைய பேரு சொல்லியிருக்காங்க. நீங்க சுத்தம் செய்யணுன்றத நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா காலை நேரத்துல பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாயந்திரம், ராத்திரி நேரத்துல பண்ணாதீங்க. உங்க நாயும் கொலைக்குது. வினோதமா நெறைய விஷயங்கள் நடக்குதுன்றத இவங்க கிட்ட நேர்ல சொல்லியும், இவங்க அது எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. அப்ப வரைக்கும் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஒரு நாள், ஒரு சமாதிய சுத்தம் செய்யும்போது, அந்த சமாதியில இருக்கிற பொம்மைகளையும் எடுத்துட்டு போயி சுத்தம் செஞ்சாங்க. அத வேற எங்கேயோ எடுத்துட்டு போல. அந்த பொண்ணோட வீட்டுக்கே எடுத்துட்டு போனாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போயி, அந்த பொம்மைகள பாக்க புதுசு மாதிரி வர அளவுக்கு சுத்தம் செஞ்சு, மறுபடியும் அதே சமாதியில கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களுக்கே அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு அந்த வீடியோலயும் சொன்னாங்க. ஆனா, அடுத்த வீடியோல அவங்க அதே சமாதி இருக்கிற அதே இடுகாட்டுக்கு வேற ஏதோ ஒரு சமாதிய சுத்தம் செய்ய போயிருக்காங்க. சுத்தமும் செஞ்சிருக்காங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அவங்க திரும்பி வரும்போது, யாரோ அவங்கள பின்தொடர்ந்து வர மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. டார்ச் அடிச்சு சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அவங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காங்க. அவங்க எந்த சமாதியில பொம்மைகள வச்சாங்களோ, அந்த சமாதியில அந்த பொம்மைகள் இல்ல. வேற வேற சமாதிகள்ல ஒவ்வொரு பொம்மையும் வைக்கப்பட்டிருந்தது.
அதுவும் வைக்கப்பட்ட மாதிரி தெரியல. சமாதிகள் மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருந்திருக்கு. இவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அங்கிருந்து போகலான்னு அவங்க ஓட ஆரம்பிக்கும்போது தான் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. சில பொம்மைகளோட கைகளும், கால்களும் அசைறத அவங்க கண்ணால பார்த்திருக்காங்க. அவங்க அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான். அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சு? யாருக்கும் தெரியாது. ஒரு வீடியோவும் இல்ல. ஒருவேள அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, இது வெறும் கேள்வியா தான் இருக்கும். பதில் கிடைக்கிற வரைக்கும். இன்னமும் அவங்களோட வீடியோஸ் சோஷியல் மீடியால அவைலபிளா இருக்கு. Instagramல கிளீனிங் கேர்ள்னு போட்டீங்கனாலே அவங்க வீடியோ தான் வரும். அது எல்லாத்துக்கும் மேல நீங்க இந்தியால இல்லாம வேற ஏதாவது கண்ட்ரில இருக்கவங்களா இருந்தா, TikTok உங்ககிட்ட இருந்தா கிளீனிங் கேர்ள்னு போட்டு பாருங்க. நெறைய வீடியோஸ் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இன்னைக்கும் அவங்களோட வீடியோஸ பார்க்கலாம். ஒருவேள உங்களுக்கு எங்கேயாவது உருவம் அசைறது தெரிஞ்சா பார்த்து சொல்லுங்க.